கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 91:11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். உங்களை பாதுகாக்கும்படிக்கு தேவன் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படிக்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கும்படிக்கு, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்கு, நீங்கள் ஊழியம் செய்கிற சபையை பாதுகாக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்படியாக செயின்ட் டான் பாஸ்கோ அப்படிங்கிறவர் ஒரு துறவி, அதாவது கிறிஸ்தவ பாதிரியார் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தவர் டான் பாஸ்கோ. கர்த்தருக்காக தினந்தோறும் போய் ஊழியம் செய்துட்டு வருவார். தினந்தோறும் போயிட்டு அவர் கிராம பகுதிகளெல்லாம் ஊழியம் செய்துட்டு அவர் ஒரு காட்டு வழியாகத்தான் போக வேண்டும். அடர்ந்த காட்டு வழியாகத்தான் தான் தங்கியிருக்கிற இடத்துக்கு போக வேண்டும். அப்படி போகும்போது இந்த திருடர்கள் இவரை எப்படியாவது கொள்ளையடிக்கணும், அவர் கைகளிலே அவர் பைகளிலே இருக்கிற பொருள்களெல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி தினந்தோறும் அவர் அந்த காட்டு உள்ளே நுழையும் போதே அவர் பின்னாடியே போவாங்களாம். போகும்போது பார்த்தா சுற்றிலும் நாலா பக்கமும் ஒரு ஆயுதம் தாங்கிய வீரர்கள் அவர் நாலா பக்கமும் சுற்றிலும் இருப்பாங்களாம். நெருங்கவே முடியாதான், கிட்டத்தட்ட ஒன்றுமே அவர் கையே அவர் மேலே போட முடியாதான். சரி, முதல் நாள் பார்த்தாங்க, அவரை விட்டுட்டாங்க. ரெண்டாவது நாளும் இவரை ஃபாலோ பண்ணணுன்னு போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அப்பவும் ஆயுதம் தாங்கிய வீரர்கள் அவர் பின்னாடியே போகிறாங்களாம். நாலா பக்கம் இருக்காங்க, முன்னு பெண்ணு வலது புறம் இடது புறம். சரி, மூணாவது நாள் அவரை நேரடியாக கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி அவர் நேராக போன பிறகு அவர் வீட்டுக்கிட்ட போனோன்னே, சார், உங்களை நாங்கள் தொடர்ந்து 3 நாளாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களை நெருங்க முடியல, என்ன சார் விஷயம்? ஒரு ஆயுதம் தாங்கிய வீரர்கள் உங்களோடவே வராங்க. இல்லைப்பா, அது ஆயுதம் தாங்கிய வீரர்களை பரலோக தேவ தூதர்கள், பரலோகத்தின் தேவன் எனக்கு தம்முடைய தூதர்களை கட்டளை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு மனிதனுக்கு தேவன் தம்முடைய தூதர்களை ஒரு சேனையாகவே அனுப்பியிருக்கிறார். ஒரு ஆள் 2 ஆள் இல்லைங்க. இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய யாக்கோபு ஆதியாகமம் அங்கே பார்க்கும்போது தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறான். 28ஆம் அதிகாரத்தில் போகும்போது இரவு நேராச்சு, சூரியன் அஸ்தமிச்சு ஒரு இடத்துல படுத்திருக்கிறான். அங்கே ஒரு கல்லை தலைமாட்டுக்கு எடுத்து படுத்திருக்கும்போது ஒரு சொப்பனம் காண்கிறான். ஒரு ஏணி பரலோகத்தை எட்டியிருக்கிறது. தேவன் அந்த ஏணியின் உச்சியிலிருந்து பேசுகிறார். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறார்கள். அந்த இடத்துல கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து திரும்பி நான் அந்த இடத்துக்கு உன்னை கொண்டுட்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்புகிறார். மாமா வீட்டுக்கு போயிட்டு 2 பரிவாரங்களோடு வெறும் கோலும் கைமா போனவன், யோர்தானை கடந்து போனவன், திரும்பி யோர்தானை கடந்து அவன் வருகிறான். வரும்போது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் அந்த யாக்கோபு ஏசாவை சந்திக்க பயந்து நடுங்கி வருகிறான். நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே ஒரு திரளான தேவதூதர்களுடைய சேனையை கர்த்தர் யாக்கோபுக்கு முன்னால் அனுப்புகிறார். அது பார்த்தா அந்த இடத்துக்கு அவன் மக்களாயும் என்று பேர் எடுக்கிறான். ஒரு தூதன் இல்லை, 2 தூதன் இல்லை, தம்முடைய பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா திரளான அந்த தேவதூதர்களை அங்கே அனுப்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் இவனுக்கு ஒரு சேனையையே அனுப்புனதற்கு காரணம் என்ன? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் தன் மனைவி பிள்ளைகளெல்லாம் அனுப்பிவிட்டு அவன் அங்கே யாப்போக்கு நதிக்கரையில் அவன் தேவனோடு உறவாடுகிறான், ஜெபம் பண்ணுகிறான், இரவெல்லாம் ஜெபம் பண்ணுகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன்னு சொல்லி விடுவதில்லை, போராடுகிறான். கர்த்தர் அவனுக்கு உடனே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. உன் பேர் என்னன்னு கேட்குறார். யாக்கோபு என்பதற்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று குதிங்காலை பிடித்து கொண்டு பிறந்தவன், இன்னொன்று எத்தன் என்று பெயர். அவனுடைய ஆட்டிடியூடு, அவனுடைய குணாதிசயங்களை மாற்றி தான் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய குணாதிசயங்களை தேவன் முதலாவது மாற்றுகிறார்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குதிங்காலை பிடித்து கொண்டான். ஆண்டவருடைய காலை பிடித்தவன் சொல்றாரு, நீ என் காலை பிடிச்சிட்ட, நீ குதிங்காலை பிடிச்சிட்டு பிறந்த, இனிமே யாருடைய காலையும் பிடிக்க வேண்டாம், என் காலை பிடிச்சிட்டல, இனிமேல் நீ யாருடைய காலையும் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே அவனை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இன்றைக்கு 2 பரிவாரங்களோடு வந்தவனுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறான். ஒரு பரிவாரம் ஒரு நாட்டு ராஜாவுடைய சொத்து, அப்போ 2 பரிவாரங்கிறது 2 நாட்டு ராஜாவுடைய சொத்து. அவ்வளோ சொத்து இருக்கும்போது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வதற்கு இரவெல்லாம் போராடி தன்னுடைய குணாதிசயங்கள் மாற்றப்பட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். தேவன் அவனுக்கு பெரிய சேனையே அனுப்புகிறார். உங்களுக்கும் அப்படி செய்வார். உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்களும் யாக்கோப்பை போல இரவெல்லாம் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்துக்குள் வரீங்களா? உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு விடுகிறேன். ஆசீர்வதி. இதுவரை நடத்தின கர்த்தரை இனியும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.